ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தின் காரணமாக மிக முக்கியமான தீர்மானங்களுக்கு யூகேனுடைய அரசாங்கம் வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரதமர் கியர் ஸ்டார்மர் வெளியிட்டிருக்கார். இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில யூகேல அவசர கால நிலைமைகளின் போது ஒரு போர் சூழல் இல்ல இயற்கை அனர்த்த சூழலின் போது கூடப்படுகின்ற கோப்ரா கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் போது பிரித்தானியாவினுடைய படைத்தளங்களை மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய யூகேனுடைய பேஸ்களை ஈரான் டார்கெட் பண்ணுவாக இருந்தா ஈரானுக்கு எதிராக பிரித்தானியாவும் போர் தொடுக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்த்தளங்கள் எந்த அளவுக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கோ அதே அளவுக்கு பிரித்தானியாவினுடைய போர்த்தளங்களும் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கு. இந்த இடங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான ஒரு உலக மகா யுத்தத்தை இந்த உலகம் சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பல்வேறு தரப்பட்ட நாடுகளாலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, துபாய், கட்டார் போன்ற நாடுகளுடைய ஏர்போர்ட்கள் மூடப்பட்டிருக்கு. விமானங்களை இறக்க முடியாம விமானங்கள் வட்டமிடுகிறது அப்படின்ற தகவல் நேற்றைய நாள் வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைய நாள் மாலை வரையில இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும். குறிப்பாக துபாய் விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக இந்த ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியாவில் இருந்து போகக்கூடிய அல்லது பிரித்தானியாவுக்கு வரக்கூடிய விமானங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த டொமஸ்டிக் பிளைட்ஸ் கூட நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற இன்னும் ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. பிரித்தானியாவை சேர்ந்த மக்கள் இந்த நாடுகளுக்கு பயணம் போவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில இந்த நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் யூகேனுடைய அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஈரானுடைய தலைவர் கொல்லப்பட்ட விவகாரத்திற்கு பிறகு ஈரான் மிக பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை அரேபிய தேசங்கள் மீது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் இப்படியான ஒரு யுத்தம் வரலாம் அப்படின்ற அடிப்படையில தன்னுடைய படைகளை பலப்படுத்தி வைத்திருந்தாங்க. அதற்கான ஒரு அவசியம் இப்போ ஏற்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது.